Hi friends, Assalamu alaikum. Welcome back to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல டே இன் மை லைஃப் vlog தான் இந்த வீடியோல வந்து பார்க்க போறீங்க. அண்ட் இந்த வீடியோ பாத்தீங்கன்னா நோன்பு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எடுத்த வீடியோ. Thursday எடுத்த vlog இது எல்லாமே. அண்ட் ரமதானுக்கு நோம்புக்கு எல்லாருமே நல்லபடியாக எல்லாம் ப்ரிப்பரேஷன்ஸ்லாம் பண்ணியிருப்பீங்க. நம்ம சேனல்லையும் ஷார்ட்ஸில் வந்து நிறைய ரமதான் ரெசிபீஸ் எல்லாம் இஃப்தார் ரெசிபீஸ் எல்லாமே வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். நீங்கள் பார்க்கலன்னா செக் பண்ணிக்கோங்க. அண்ட் சேனலில் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் சப்போர்ட்டை வந்து கொடுங்க. அண்ட் லாஸ்ட் 2 இயர்ஸாக பார்த்தீங்கன்னா என்னால் வந்து நோன்பு வைக்க முடியல. ப்ரெக்னன்சி பேபி அப்படின்னு அப்படியே நிறைய ஹெல்த் இஷ்யூஸ்னால 2 இயர்ஸ் வந்து வைக்க முடியல. இன்ஷா அல்லாஹ் இந்த வாட்டி 30 நோம்பும் வைக்கணும். இன்ஷா அல்லாஹ் இறைவன் நாடணும். இன்னைக்கு காலையிலே வந்து மாடிக்கு போயாச்சு. பறிக்க வேண்டிய இருக்கிற ஸ்டேஜில் இருக்கிற எல்லா காய்கறியையும் வந்து பறிச்சிடலாம் அப்படின்னு மேலே வந்தாச்சு. கீரை கத்திரிக்காய் இதெல்லாம் வந்து பறிக்கிற ஸ்டேஜுக்கு வந்துருச்சு. அதனால அது எல்லாத்தையுமே வந்து பறிச்சிடலான்னு பறிச்சாச்சு. நல்லா நிறையவே வந்து காய்ச்சிருக்கு இந்த வாட்டி. இந்த நோன்பு டயத்தில் தான் இவங்களை வந்து கொஞ்சம் கேர் பண்ண முடியாது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் இப்போவுமே வந்து மாவு பூச்சி இருக்கிறது எல்லாத்தையுமே வந்து நல்லா மருந்தெல்லாம் தெளித்து விட்டுறணும். ஏன்னா ஒரு 2 நாள் நம்ம வரலைன்னா கூட இது வந்து அப்படியே வந்து செடி வந்து பட்டு போயிடும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் இன்றைக்கே வந்து கொஞ்சம் இது எல்லாத்தையும் வந்து பார்த்துடலாம் அப்படின்ட்டு மாடியில் வந்து இவங்க எல்லாத்தையும் டேக் கேர் பண்ண வந்தாச்சு. அண்ட் வெள்ளை கத்திரிக்காய், அதுக்கப்புறம் இந்த எக் பிளான்ட்னு சொல்லுவோம்ல, இந்த வயலட் கலர் நீல கத்திரிக்காய், அப்புறம் கீரை, இது எல்லாத்தையுமே வந்து பறிக்கிற ஸ்டேஜில் இருக்கிற எல்லாத்தையுமே வந்து பறிச்சிடலான்னு பறிக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அண்ட் மாவு பூச்சிக்கு பார்த்தீங்கன்னா வேறு ஸ்பெஷலாக ஒன்றும் கிடையாது. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதை வந்து தண்ணியில் டைல்யூட் பண்ணி அதை ஸ்ப்ரே பண்ணுவோம். அப்படி இல்லைன்னா வந்துட்டு இந்த வேப்ப எண்ணெய் இருக்குல்ல, அதை வந்து தண்ணியில் டைல்யூட் பண்ணி ஸ்ப்ரே பண்ணுவோம். அண்ட் இதெல்லாம் வந்து இந்த வேலையெல்லாம் ப்ராசஸ்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா கொஞ்சம் காய்கறிலாம் வாங்க வேண்டியது இருந்துச்சு. அதனால் நம்ம உழவர் சந்தைக்கு போயிட்டு கொஞ்சம் காய்கறியெல்லாம் வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு கிளம்பியாச்சு. ஃபஸ்ட்டு ஜைனை கூட்டு போகிற ஐடியாவே இல்லை. அவன் தூங்கிட்டு இருந்தான். அவனை ஏஞ்சிட்டான். சரி ஓகே அவனையும் கூட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உழவர் சந்தைக்கு வந்து போயாச்சு. போயிட்டு தேவையான காய்கறி எல்லாம் வந்து வாங்கிட்டு, இந்த கத்திரிக்காய் வந்து நமக்கு நோம்பு டயத்தில் கொஞ்சம் பிரியாணி புலாவெலாம் பண்ணோம்னா எண்ணெய் கத்திரிக்காய் தால்ச்சா அதெல்லாம் வைப்போம். அதனால் பாடி தோட்டத்தில் கொஞ்சம் பறிச்சிருந்தோம். இருந்தாலும் கொஞ்சம் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கேயும் கொஞ்சம் ஒரு 1/2 கிலோ அளவுக்கு வாங்கிக்கிட்டோம். எல்லாமே நல்லா பெருசு பெருசாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு. அண்ட் பழங்களும் கொஞ்சம் வாங்கிட்டு பக்கத்தில் வந்து உழவர் சந்தையிலேருந்து பக்கத்தில் தான் பார்த்தீங்கன்னா அரசு சூப்பர் மார்க்கெட் உண்டு. அங்கே வந்து இஃப்தாருக்கு தேவையான அந்த ஸ்ப்ரிங் ரோல் ஷீட்ஸு, சமோசா ஷீட்ஸு, அகர் அகர் இந்த மாதிரி மில்க் ஷேக்கு மிக்ஸு இதெல்லாம் வந்து கொஞ்சம் தேவையாக இருந்துச்சு. அதனால் அதையும் வாங்கிட்டு பில் போட்டுட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். வர வழியில் பார்த்தீங்கன்னா மீன் இருந்தது. மீனையும் வாங்கிட்டு எல்லாமே நமக்கு வாங்கினா எப்படி இவங்களுக்கும் ஏதாவது வாங்கணும்ல. அதனால் இந்த மீன் சாலை மண்டை இருக்குல்ல, இது நல்லா கொஞ்சம் வாங்கிட்டு நல்லா கழுவிட்டு இவங்களுக்கும் போட்டாச்சு. அவங்களும் ரொம்ப ஹாப்பியாக சாப்பிட்டுட்டாங்க. வந்து இதெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணும்போது தான் எங்கள் அம்மா சொன்னாங்க, வாங்கும் போதே வந்து இந்த தக்காளியும் கத்திரிக்காயும் வந்து கொஞ்சம் டவுட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்துட்டு எடை போட்டு பார்த்தாங்க. பார்த்தீங்கன்னா உழவர் சந்தையிலே நம்ம ஸ்கேம் பண்ணியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா 1 கிலோ கூட இல்லை, 830 கிராம் தான் இருக்குது. கத்திரிக்காயும் வந்து 1/2 கிலோ வாங்கினா அதுவும் 346 கிராம் தான் இருக்குது. பாருங்கள், அங்கேயே வந்து நம்மள ஏமாத்திருக்காங்க மக்களே. வாங்கும் போது அதனால் பார்த்து வாங்குங்க. அண்டு வந்துட்டு அவன் இப்போ ஜைனுக்கு வந்து பால் கொடுத்துட்டு குளிச்சுட்டு அவன் தூங்கிட்டான். அவன் தூங்கின உடனே 2 ஹார்ஸ் கண்டிப்பாக தூங்கிடுவான். ஸோ அதுக்குள்ளே கடான்னு இந்த மீன் எல்லாத்தையும் வாஷ் பண்ணியாச்சு. உளி மீனை வாஷ் பண்ணி மஞ்சப்பொடி உப்புலாம் போட்டு வாஷ் பண்ணியாச்சு. இந்த சாலை மீனையும் பார்த்திங்கன்னா கல்லுப்பு போட்டு நல்லா வந்து கழுவி எடுத்தாச்சு. இன்றைக்கி வந்து உளி மீன் வந்து குக் பண்ண போகிறதில்ல. இன்றைக்கி வந்து ரைஸு, சிறுபருப்பு போட்டு பாலக்கீரை வச்சு ஒரு பருப்பு கூட்டு மாதிரி வச்சுட்டு இந்த மீனை வந்து ஃப்ரை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மசாலா தடவதுக்கு இந்த சாலை மீனில் வந்து நல்லா இந்த மாதிரி கட்லாம் பண்ணிவிட்டு பொரிக்கிறதுக்கு தேவையான மசாலா எல்லாம் போட்டு மேரினேட் பண்ண வச்சாச்சு. அண்ட் இந்த உளி மீன் எல்லாத்தையுமே வந்து இப்போ வைக்க போகிறதில்ல. அதனால் இது வந்து பாக்ஸில் வச்சு ஃப்ரிட்ஜில் ஏற்றிட்டு ஜைனுக்கு வந்து லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். கண்டிப்பாக அவன் வந்து 2 ஹார்ஸில் ஏஞ்சிடுவான். அதனால் கடான்னு அவனுக்கும் பண்ணணும். அவனுக்கு வந்து கொஞ்சம் ஒரு சின்ன கேரட்டு, ஒரு சின்ன உருளைக்கிழங்கு, கொஞ்சமாக மஷ்ரூம் இதெல்லாம் போட்டு ஒரு மஷ்ரூம் பிரியாணி மாதிரி ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ரெடி பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கு வந்து குக்கர் எடுத்துகிட்டு அதில் கொஞ்சமாக நெய், கொஞ்சமாக எண்ணெய், பட்டை கிராம்பு ஏலக்காய் இதெல்லாம் ஒன்று கொஞ்சம் சேர்த்தா போதும். ஒரு பிரியாணி இலை, அப்புறம் கொஞ்சமாக சோம்பு இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டு கொஞ்சமாக வெங்காயமும் சேர்த்துட்டு லைட்டாக வதக்கிட்டு உப்பும் போட்டு வதக்கிட்டு இந்த ரம்ப இலையும் சேர்த்துட்டு நல்லா வாசனையாக இருக்கும். அந்த இலையை போடும்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தக்காளி இதெல்லாம் போட்டு
வதக்கிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த அந்த கட் பண்ணி வச்சுருந்த வெஜிடபிள்ஸ் காய்கறிகள் எல்லாத்தையும் வந்து உள்ளே சேர்த்துட்டு இதை நல்லா ஒரு வாட்டி நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். மஞ்சள் பொடி, மிளகாய் தூள், மல்லித்தூள், கரம் மசாலா இதெல்லாம் ஒவ்வொரு பிஞ்ச் அளவுக்கு சேர்த்தா போதும். சேர்த்துட்டு தண்ணியிலெல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு புதினா இலை, அப்புறம் நான் அரிசி வந்து ஊற வச்சு வச்சுருந்தேன், அதையும் வந்து சேர்த்துட்டு கொஞ்சமாக மல்லி இலை போட்டு குக்கரை மூடிட்டு ஒரு 4-5 விசில் இது வந்துட்டால் போதும். நல்லா 4-5 விசில் வந்ததுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஓப்பன் பண்ணிவிட்டு நல்லா ஒரு பருப்பு கடையிற மத்து இல்லைன்னா இந்த பொட்டேட்டோ ஸ்மாஷர் வச்சு நல்லா ஸ்மாஷ் பண்ணோன்னா அந்த வெஜிடபிள்ஸ் நல்லா ஸ்மாஷ் ஆகிடும். குழந்தைங்களும் வந்து எதுவுமே ஒதுக்காமல் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. கரெக்டாக 2.5 ஹவர்ஸில் வந்து ஜைனும் வந்து எஞ்சிட்டான். அவன் எந்திரிக்கும் போது பார்த்திங்கன்னா நல்லா மழை, அவன் வந்து அப்படி படுத்துகிட்டே மழையை அப்படி பார்த்துட்டே இருந்தான். அப்படியே வெளியில் உட்காந்து கொஞ்சம் நேரம் இந்த மலையெல்லாம் பார்த்துட்டே இருந்தோம். நல்லா இருந்த ரோட்டை பாதாள சாக்கடை போடுறோங்கிற பேரில் இந்த மாதிரி ரொம்ப மோசமாக்கி வச்சுருக்காங்க. இது என்ன ஆகும், மழை பெய்யும் போது இன்னும் கொஞ்சம் சகதியாகும், இதுக்குள்ளே ஃபுல்லாக இன்னும் தண்ணி பெய்யும். நோம்பு நேரம் ஃபுல்லாக இதே மாதிரி மழை பெஞ்சால் எவ்வளோ நல்லா இருக்கும்ல. வெளியில் போகிற நோம்பாளிகளுக்கு எல்லாமே வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். கண்டிப்பாக துவா செஞ்சுக்கோங்க 30 நாளும் இதே மாதிரி நல்லா மழை பெய்யணும்னு. நானும் ஜெயினும் கொஞ்ச நேரம் அப்படியே உட்காந்து இந்த மலையை கொஞ்ச நேரம் அப்படியே பார்த்துட்டே இருந்தோம். நல்ல வேளை காலையில் மழை பெய்யலை. கண்டிப்பாக காலையில் நாங்கள் போகும்போது பெஞ்சிருந்தா 3 பேரும் கண்டிப்பாக நினைஞ்சிருப்போம். அதுவும் ஜெயின் நினைஞ்சிருப்பான். நல்ல வேளை தப்பிச்சிட்டோம். முந்தையாவது கொஞ்சம் டிவியை காட்டியாவது அவனை சாப்பிட வைக்கலாம், ரொம்ப அடம்பிடிச்சா. இப்போல்லாம் வந்து அதை காட்டி கூட சாப்பிட வைக்க முடியல. அவனை சாப்பிட வைக்கிறதே ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஒரு வழியாக அவனை சாப்பிட வச்சுட்டு நானும் என்னோட லஞ்சை வந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். இன்றைக்கி பருப்பு பாலக்கீரைலாம் போட்டு ஒரு கூட்டு, அப்புறம் மீன் பொரிச்சு முட்டை இதெல்லாம் வச்சு சாப்பிட்டாச்சு. அல்ஹம்துலில்லாஹ். அண்ட் டே பிஃபோர் ரமதான் எனக்கு இப்படி தான் போச்சு. கண்டிப்பாக இந்த vlog உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸில் வரும். இஃப்தாரோட ரெசிபீஸ் எல்லாமே வந்து நான் ஷார்ட்ஸில் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். அதை நீங்கள் பார்க்கலன்னா மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. அண்ட் என்னோட இன்ஸ்டாகிராம் லிங்க்கும் நான் வந்து கீழே தரேன், அதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்புறம் எல்லாருக்கும் என்னுடைய ரமதான் கரீம் முபாரக்.